வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தின் 12ஆம் தேதிக்குரிய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். திங்கட்கிழமை வாரத்தின் ஆரம்ப நாள். எனவே செய்திகளுக்கு குறைவு இருக்காது என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. அதுபோல ஜனாதிபதி தேர்தலும் இப்பொழுது கட்டுப்பணம் செலுத்துகின்ற காலமாக இருந்தாலும் எத்தனை பேர் கட்டுப்பணம் செலுத்துகின்றார்கள் என்று ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் எண்ணிக்கை. இன்னும் ஒரு வாரம் இந்த கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டால் 50 எட்டி விடுமோ என்று எண்ண தோன்றுகின்றது. 12ஆம் தேதி வரை இதுவரைக்கும் கட்டுப்பணம் செலுத்தியோரின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்திருக்கிறது. தமிழர் பகுதியிலிருந்து ஏற்கனவே மயில் வாகனம் திலகராஜா தன்னுடைய கட்டுப்படத்தை செலுத்தி இருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தேன். மலையகத்திலிருந்து ஒருவர், வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒருவராக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மூலமாக பொது வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பாக்கிய செல்வம் அரியணைத்திறன் சார்பாகவும் அந்த நாளில் கட்டுப்பணம் செலுத்தப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழரசு கட்சிக்குள்ளே பெரும் குழப்பத்தையும் பிளவுகளையும் கொண்டு வந்திருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகின்றது. தமிழரசு கட்சி அண்மை காலமாகவே ஒற்றுமையாக இருந்ததில்லை என்பது அனைவரும் அறிந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து தனித்தனி துண்டுகளாக பிரிந்த பிறகு தமிழரசு கட்சி அதன் பிரதான முகமாக வெளியே தெரிந்திருந்தாலும் கூட அங்கே கட்சி தலைமைக்காக இடம்பெற்ற முருகல்கள் மோதல்கள் ஆகியன சம்பந்தர் அவர்களது இறப்புக்கு முதலே ஆரம்பித்தது என்பது வெளிப்படையாக தெரிந்தொரு விடயம். முதலில் உங்களை ஒற்றுமைப்படுத்துங்கள், அதற்கு பிறகு தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் பேசலாம் என்று பொதுமக்கள் விமர்சிக்கின்ற அளவுக்கு இந்த மோதல்கள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருந்தன. அதுவும் திருகோணமலையில் இடம்பெற்ற தலைவர் தெரிவுக்கு பிறகு இல்லாவற்றால் அந்த தெரிவை நோக்கியதாக இடம்பெற்ற நகர்வுகளின் போதே மோதல் பிளவுகள் என்பது மிக பகிரங்கமாக தெரிய ஆரம்பித்தன. இப்போதும் அந்த வெடிப்புகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. அதுவும் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் நேரடியாகவே ஸ்ரீதரன் தான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று பகிரங்கமாக அறிவித்து கிளிநொச்சியில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஆற்றிய உரையை பற்றி தனி காணொலி வழங்கியிருக்கிறேன். இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சி கட்சியாக எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டை பற்றி கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா உடனிருக்க கட்சியின் பேச்சாளராக சுமந்திரன் வெளியிட்ட கருத்துக்களை பற்றியும் தனி காணொலியை தந்திருக்கிறேன். முடிவு செய்ய வேண்டியது நீங்கள். இதை பற்றி விரிவாக பேசுவோம் பல்வேறு விடயங்களை. இப்படி இருக்கும்போது பொது கட்டமைப்புக்குள்ளும் பிளவுகள் தென்படுவதாக தெரிகிறது. பொது கட்டமைப்பை சேர்ந்த ஒரு சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் பொது கட்டமைப்பாக ஒன்றாக சேர்ந்து செயற்படுகின்ற தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஆகியன ஒன்றுபட்டதாக தெரியும் போது அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதில்லை என்று தீர்மானம் எடுத்ததை பற்றி முடிவெடுத்திருந்ததாக ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருந்தது. ஆனால் இன்றைய நாள் திங்கட்கிழமை ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பில் டெலோ பிளாட் மற்றும் ஜனநாயக போராளிகள் இயக்கத்தை சேர்ந்தோர் சந்தித்திருக்கின்றார். அப்படியாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வேண்டும், அவரது கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி செயற்படுகின்ற ஒருவராக கருதப்படுகின்ற சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்திக்கவில்லையா ஏன் என்ற கேள்விகள் எழுகின்றன. அதை பற்றிய விரிவான விடயங்களையும் இங்கே பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் நோக்கிய நகர்வை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாச தன்னுடைய மாபெரும் கூட்டணி அறிவித்திருந்தார். இதே போல ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய பிரம்மாண்டமான கூட்டணியை வருகின்ற 16ஆம் தேதி அறிவிப்பார் என்று கருதப்படுகிறது. அதாவது வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிந்த பிறகு. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் சஜித் பிரேமதாசோடு இன்றைய நாளில் தமிழர் முற்போக்கு கூட்டணி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் தனியே வாய் மூலமான ஒப்பந்தங்களாக இல்லாமல் எழுத்து மூலமான வடிவத்திலே பல்வேறு விடயங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். இதுதான் வாக்களிக்கும் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்று பொதுவாக கருதப்படுகின்ற வேளையில் தமிழர் தரப்பு சார்பாக தமிழர் முற்போக்கு கூட்டணி இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டிருப்பதும் அதில் சொல்லப்பட்டிருந்த விடயங்களும் மிக முக்கியமானவை. அவை பற்றி பார்க்கலாம். இதேவேளை பெருந்தோட்ட மக்களுக்கான தோட்ட நிறுவனங்கள் வழங்க போகின்ற இந்த 1700 ரூபாய் கொடுப்பனவு பற்றிய வாக்குறுதி ஜீவன் தொண்டமான் குறிப்பிடுகின்றார் தன்னால் நிறைவேற்றி வைக்கப்பட்டது. இதன் உண்மைத்தன்மை என்ன, அதை பற்றிய சில விவரங்களையும் இங்கே பார்க்கலாம். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். இதுவரைக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றவர்களின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்திருக்கிறது. இவர்கள் கட்டுப்பணம் செலுத்தியவர்கள். இவர்களில் பல பேர் போட்டியிடாமல் விடலாம், கட்டுப்பணம் செலுத்தியதோடு பின்னர் விலகிக் கொள்ளலாம். இது நிச்சயமாக இந்த 32 பேரும் போட்டியிட வேண்டும் என்ற தேவை கிடையாது. ஆனால் இந்த 32 பேரது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதான். அவர்கள் போட்டியிடாவிட்டாலும் இந்த கட்டுப்பணம் மீள கையளிக்கப்பட மாட்டாது என்பது இங்கே உண்மையான விடயம். இன்றைய நாள் வரை 32 பேர் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள். அதிலே முழுமையாக அவர்களது பெயர்களை நாங்கள் இங்கே அறிய தருவது மிக பிரதானமானது என்று நான் நம்புகிறேன். இந்த 32 பேரில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற அரியணைத்திறனின் சார்பாகவும் இன்றைய நாளில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. அரியணைத்திறன் சார்பாக இன்றைய நாளில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களது கட்சியைச் சேர்ந்த ஒருவர், கொழும்பிலே முகவரியை கொண்ட ஒருவர் மூலமாகத்தான் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது என்ற விடயம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டது. இவருக்காக கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார் இன்றைய நாளில் தவச்செல்வன் சிப்பரன். இவர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களது தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பாக செயற்படுகின்ற ஒருவராக இங்கே கருதப்படுகின்றார். இதுவரைக்கும் கட்டுப்பணம் செலுத்தியவர், முதலாக கட்டுப்பணம் செலுத்தியவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அவர்
தனியே சுயேட்சையாக இம்முறை போட்டியிட போகிறார். சரத் கீர்த்திரத்ன சுயேட்சையாக போட்டியிட போகின்ற ஒருவர். இதுபோல லக்மால் அனில் ஓஷில ஹெரத் என்று அழைக்கப்படுகின்ற புதிய சுதந்திர முன்னணி சார்பாக 3ஆம் அவர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார். ஏஎஸ்பி லியனகே ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பாக இம்முறை போட்டியிட போவதாக அறிவித்திருக்கின்றார். அவர் கடந்த காலங்களிலும் ஜனாதிபதி தேர்தல்களில் போட்டியிட்டவர். சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக, WSK பண்டாரநாயக்க ஜாதிக சங்வர்தன பெருமுன என்று தேசிய தொழிலாளர் முன்னணி சார்பாக அவர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார். விஜயதாச ராஜபக்ச தேசிய ஜனநாயக முன்னணி சார்பாக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தி இருந்தார். அதுபோல கே பியதாச இவர் சுயேட்சையாக போட்டியிட புகுந்த ஒருவர். ஸ்ரீதுங்க ஜெயசூரிய ஐக்கிய சோசியலிச கட்சி, அஜந்த டி சொய்சா ருகுனு ஜனதா பெருமுன, ஆனந்த குலரத்ன இவரும் சுயேட்சையாக போட்டியிட போவதாக இம்முறை அறிவித்திருக்கின்ற ஒருவர். சரத் மனமேந்திர நவ சிகல உரிமைய சார்பாக போட்டியிட புகுந்தார். பத்தர்முல்லே சீலரத்ன தேரர் ஜனசத்து பெருமுன சார்பாக போட்டியிடுகின்றார். அக்னிமன தயாரத்ன தேரர் இவரும் சுயேட்சையாக போட்டியிட புகுந்த ஒருவர். சிறிபால அமர்துங்க சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். KR கிருஷான் அருணொலு மக்கள் முன்னணி சார்பாக தன்னுடைய கட்டுப்பணத்தை செலுத்தி இருந்தார். கார்த்திகேவா சரத் சந்திரலேகா பொன்சேகா, வேறு யாருமல்ல சரத் பொன்சேகா, இவர் சுயேட்சையாக இம்முறை போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய ஆதரவை இவர் யாருக்கு வேண்டுமானாலும் இறுதி நேரத்தில் வழங்கலாம் என்று அண்மை கால நடவடிக்கைகளை பார்க்கும்போது நாங்கள் இங்கே யோசிக்க வேண்டியிருக்கிறது. அருண்குமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி சார்பாக கட்டுப்பணம் செலுத்தப்படுகின்றது. அதுபோல பாலி விஜய் சிறிவர்தன சோசியலிச சமத்துவ கட்சி சார்பாக போட்டியிடுகின்றார். சுயேட்சையாக ஆண்டனி விக்டர் பெரேரா மற்றும் ஜசுருத்துல் முகமது இல்யாஸ் ஆகியோர் சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தி இருந்தார்கள். மரக்கல மானகே பேமசிரி இவரும் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார் சுயேட்சை சார்பாக. அதுபோல பள்ளிமுல்ல கபோங்கே அனுர சிட்னி ஜெயவர்தன என்ற பெயரில் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார் சுயேட்சையாக இம்முறை போட்டியிடுவதாக. DM பண்டாரநாயக்க அவரும் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். பிரியந்த புஷ்பகுமார விக்ரமசிங்க இவர் சமாஜ கட்சி சார்பாக இம்முறை போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றார். அதுபோல திலகராஜா மலேகத்திலிருந்து திலகராஜா அரசியல் அரங்கம் சார்பாக இம்முறை சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக அவரும் கட்டுப்பணம் செலுத்தி இருந்தார். அதுபோல DK விக்ரமரத்ன எங்கள் மக்கள் சக்தி கட்சி சார்பாக இம்முறை கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார். அனுருத்த ரணசிங்க RCK ரோஷான் இவர் வேறு யாருமல்ல முன்னாள் வெளியாட்டுத்துறை அமைச்சரான ரோஷான் ரணசிங்க இம்முறை அவரும் சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார். மஹிந்த தேவகே இலங்கை சோசியலிச கட்சி சார்பாக கட்டுப்பணம் செலுத்தப்படுகின்றது. அதுபோல பிரசங்க சுஜீவ அனோஜ் டி செல்வா ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணி சார்பாக இவரது கட்டுப்பணம் செலுத்தப்படுகின்றது. பாத்திய செல்வம் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டாலும் பாக்கிய செல்வம் அரியணைத்திறன் இவரது பெயர் என்று நான் நம்புகிறேன். இவர் இன்றைய நாளில் சுயேட்சை சார்பாக போட்டியிடுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சுயேட்சை சார்பாக இவர் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தப்படுகிறது. இறுதியாக 32ஆம் அவராக ஜனநாயக ஐக்கிய முன்னணி சார்பாக அபுபக்கர் முகமது இன்பாஸ் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார். எனவே இந்த 32 பேரை பொறுத்தவரையில் யார் யார் இறுதி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளப் போகின்றார்கள், இவர்கள் எத்தனை பேர் உண்மையான வெற்றி பெறும் நோக்கத்தில் போட்டியிடப் போகின்றார்கள் என்ற பல்வேறு கேள்விகள் இருக்க, ப்ராக்சி வேட்பாளர்கள் பல பேர் இம்முறை போட்டியிடுகின்றார்கள், மக்கள் அவர்களை புறமொதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டதை பற்றி நான் நேற்றைய நாள் சொல்லியிருந்தேன். பேப்ரல் அமைப்பு இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தது. இதேவேளை முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளரான மஹிந்த தேசப்பிரியவும் இந்த ப்ராக்சி வேட்பாளர்கள் பற்றி தன்னுடைய எச்சரிக்கையையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக காட்டிக்கொண்டாலும் கூட அவர்கள் நிச்சயமாக யாரோ ஒரு பிரதான வேட்பாளரின் ப்ராக்சிகளாக அவர்கள் சார்பாக வாக்குகளை பிரிப்பதற்கென்றே போட்டியிடுகிறார்கள் என்பது வெளிப்படையானது என்று அவர் குறிப்பிடுகிறார். எங்களுக்கு பார்க்கும்போது இந்த 32 பேரில் பிரதான வேட்பாளர்களாக 4 அல்லது 5 பேர் தான் தெரிகின்றார்கள். ஏனைய ஒரு அத்தனை பேருமே வாக்கு பிரிப்புக்காக இறங்கி இருக்கின்றார்கள் என்பது தெளிவு. ஆனால் சில பேர் சில கொள்கைகளை முன்வைப்பதற்காக போட்டியிடுவதாக சொல்லுகின்றார்கள். இதிலே தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து, இல்லாவிட்டால் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற சில கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இறக்கி இருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளரான அரியணைத்திறனும் அவ்வாறானவர் என்று குறிப்பிடப்படுகிறார். மலையகத்திலிருந்து அரசியல் அரங்கம் சார்பாக போட்டியிடுகிற திலகராஜாவும் மலையக மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகளை சொல்வதற்குத்தான், வெல்வதற்கு அல்ல என்று குறிப்பிடுகின்றார். ஏனையோரின் பெயர்களை பார்த்தால் பல பேர் தேர்தல் காலத்தில் மட்டும் எங்களுக்கு தெரிகின்றவர்கள். ஒரு சிலருக்கு 10 வாக்குகள் கிடைக்குமோ என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதிலே குறிப்பிட்ட அளவு வாக்குகளை இவர்கள் எடுக்காவிட்டால் அவர்களுக்கான கட்டுப்பணம் இழக்கப்படும் என்பது அனைவரும் அறிந்தது. எனவே அந்த அளவு வாக்குகளை இவர்களால் எடுக்க முடியாது என்பது மிக தெளிவு. 1% வாக்குகளை கூட இவர்களுக்கு பல பேர் எடுப்பார்களா என்பது கேள்விக்குரிய ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது இவர்கள் எத்தனை வாக்குகளை பிரிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி வரும். ஒரு சிலருக்கு பெயர் ஒற்றுமைகள், சின்ன ஒற்றுமைகளின் அடிப்படையில் தற்செயலாக நிகழ்வது, வாக்குகள் பிரிந்து போவது உண்டு. இதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படியான விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஜனநாயக அடிப்படையில் இவர்கள் புறமொதுக்கப்பட வேண்டியவர்கள் என்று தெளிவாக சொல்கின்றார் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய. இது எதிர்வரும் காலத்தில் இந்த சட்ட மூலங்கள் மாற்றப்படுவதன் மூலமாகவே இவ்வாறான விடயங்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று குறிப்பிடுகின்றார். அதுபோல இளையவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தனியான பிரிவு, இந்த கோட்டா என்று அழைக்கப்படுகின்ற அவர்களுக்கான தனியாக வழங்கப்படுகின்ற எண்ணிக்கைகள் வருகின்ற காலத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அதுபோல இம்முறை வாக்களிப்போருக்கு சரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். பொதுவான ஊடகங்களாக
பிரதான ஊடகங்கள், அதுபோல சமூக வலைத்தளமான நாங்கள் பொதுமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு, குறிப்பாக இம்முறை முதல் தடவையாக வாக்களிக்க புகுந்தவர்களுக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 50% வாக்குகள் யாருக்கும் கிடைக்காது என்ற சூழ்நிலையில் 2வது 3வது தெரிவுகளின் அவசியம் பற்றியும் சரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டியது முக்கியம். அது கட்டாயமாக என்னுடைய பொறுப்புணர்ந்து நான் இந்த சேனல் வழியாக அதை பற்றிய பொறுப்புணர்ந்து அந்த விடயங்களை கொண்டு வருவேன். மக்கள் சார்பாக நாங்கள் இயங்குவோர் அடிப்படையில் பக்கச்சார்பு என்று வந்தால் அது மக்கள் சார்பு தான். அவ்வளவுதான் நான் தெளிவாக சொல்கின்ற விடயம். இப்படி இருக்கும்போது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் குறித்தும் நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் அறியக்கூடிய விடயங்களை சரியான முறையில் பகிர்வதும் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது முக்கியம். இதை பற்றிய மாயத்திரைகள் சிலவற்றை இங்கே கழற்றிவிட வேண்டும். இந்த பொது வேட்பாளரை இறக்கின்ற வேளையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் ஒன்று, தமிழ் பொது வேட்பாளர் என்பது கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்ததை தவிர அங்கே யார் போட்டியிடுகின்றார் என்பதை பொறுத்ததல்ல. யார் போட்டியிட்டாலும் பொது வேட்பாளர் என்ற கொள்கைக்காக வாக்கு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக நேற்றைய நாளில் இடம்பெற்ற கிளிநொச்சி உரையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் சில முக்கியமான விடயங்களை எடுத்து பார்க்கும் போது, இதுவரைக்கும் எங்களுக்கு பொறுப்பு குரலில் சிங்கள அரசாங்கங்கள் விலகி இருக்கின்றன. 13ஆம் சட்ட திருத்தம் 13க்கு மேலதிகமாக என்று சென்று இப்போது 13க்கு கீழே என்ற நிலை ஒன்று வந்திருக்கிறது. சமஷ்டியை பற்றி யாரும் பேசுவதாக இல்லை. அப்படி இருக்கும் போதுதான் மக்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவதற்காக தமிழ் மக்கள் இந்த சிங்கள ஜனாதிபதிகள் யாரையும் நம்புவதாக இல்லை. தெற்கிலிருந்து போட்டியிடுகின்ற யாரையும் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எனவேதான் எங்கள் வாக்குகளை நாங்கள் இம்முறை எதிர்ப்பாக வெளிப்படுத்துகிறோம். புறக்கணிப்பு என்பதல்ல, மாறாக வாக்குகள் என்பது ஒரு ஆயுதமாக இங்கே பயன்படுத்தப்பட வேண்டியவை. எனவே எங்கள் எதிர்ப்பை நாங்கள் தமிழ் தரப்பை சேர்ந்த ஒருவருக்கு வாக்குகளை வழங்கி இதன் மூலமாக இந்த விடயங்களை வெளிப்படுத்துகிறோம். அதற்காக வாக்களிக்க வேண்டும் பொது வேட்பாளருக்கு என்று தன்னுடைய கருத்தை குறிப்பிடுகிறார். நாங்கள் ஏன் இந்த பொது வேட்பாளர் என்பதை நான் பகிரங்கமாக ஆதரிக்கிறேன். நான் வெளிப்படையாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் இதை உங்கள் முன்னிலையில் இப்பொழுதும் சொல்லுகிறேன். நான் வெளிநாட்டில் ஒன்றில் இருக்கிற பொழுது, பிரான்சிலே இருக்கிற பொழுதும் என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். திருவோணமலையில் சொல்லியிருக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். தெளிவாக நாங்கள் அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு பிரஷர், நாங்கள் கொடுக்கிற ஒரு பிரஷர். தென்னிலங்கையில் இருக்கிறவர்கள் இந்த பிரஷர் அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஏறுதோ அவர்கள் இறங்கி வந்தால் பேசுவதற்கு நாங்கள் தயார். இல்லையோ நாங்கள் எங்களுடையதை சொல்லுவதற்கு எங்களுடைய வாக்கு என்கிற அந்த அடையாளத்தை பிரயோகிப்போம். அந்த முடிவினுடைய களம்தான் தமிழ் பொது வேட்பாளர். அது ஆரண்டு பார்க்காது, அதுல யார் நிற்கிறார் அந்த அந்த செயல் வேண்டாம், இருக்கட்டும். அது நல்ல நல்ல செய்தி. கிழக்கை சேர்ந்த அரியநீந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, நல்ல விடயம். ஆனால் அந்த தெரிவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா, இவருக்கு தகுதி இருக்கா, அவர்கிட்ட என்ன இருக்குது, இவர்கிட்ட என்ன இருக்குன்றது ஆராய வேண்டியதில்லை. எங்களுக்கு முன்னால இருக்கிற, எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் எப்பயாவது வாக்களிச்சினாங்க. நான் தான் இனப்படுகொலையை விசாரித்தேன். அந்த இனப்படுகொலை அறிக்கையெல்லாம் முடிஞ்சது சொல்றவர்களுக்கு இது சரியான பாவக்காயா தான் இருக்கு, கசப்பா தான் இருக்கு. அப்படி என்றால் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்வதற்கான ஒரு களம் அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக இன்றைக்கு திறக்கப்படும். ஆனால் மறுபக்கம் தமிழரசு கட்சி சார்பாக கருத்துக்களை வெளியிட்டுகின்ற சுமந்திரன் குறிப்பிட்டுகின்ற ஒரு விடயம், இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பொறுத்தவரையில் இப்போதைக்கு அதன் மூலமாக எங்களுக்கு பயன் எதுவும் கிடையாது என்ற அடிப்படையில் இதை நிராகரிக்கிறது தமிழரசு கட்சி. அதேவேளை ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி முறையிலான தீர்வு என்பதுதான் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயம். அப்படி வருகின்ற வேளையில் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பது பற்றி நாங்கள் வெளிப்படையாக அறிவிப்போம் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். எங்களுடைய பெரும்பான்மையான கருத்து, இதிலே இதுவரைக்கும் இவர்கள் எவரும் முன்வைத்த கருத்துக்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷையை எட்டுகிறதாக இல்லை என்பதுதான். அதை நாங்கள் அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறோம். எவரையும் நாங்கள் சந்திப்பதற்கு பின்னிற்கவில்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை, தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுவோம். இன்றைக்கு இது சம்பந்தமாக இறுதியாக நாங்கள் எடுத்த முடிவும் அப்படியானதாக இருக்கிறது. அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறது, தமிழ் மக்கள் சார்பான, தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுவது. சுருக்கமாக சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம். இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை.
கூட்டத்தில் அப்படியான ஒரு கருத்தும் வந்தது. அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிற செய்தி, உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க போகிறோம் என்று. அதுக்கு காரணம் இதுதான். எங்களோடு அவர்கள் உடன்பாட்டுக்கு வருகிறது ஒரு பக்கம் இருக்க, முழு நாட்டுக்கும் அவர்கள் எதை சொல்ல துணிகிறார்கள் என்பது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சிங்கள மக்களுக்கு விசேஷமாக எதை செய்வோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். ஆகையால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வருகிற போது நாங்கள் அதையும் பார்த்துத்தான், எங்களுக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல, வெளிப்படையாக அவர்கள் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து, அதே வேளையிலே நான் இப்பொழுது சுருக்கமாக எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தேன். நாங்களும் தலைவர் எனக்கு ஞாபகப்படுத்த, நாங்களும் எழுத்திலே எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக ஒரு அறிக்கையாக வெளியிடுவோம். எங்களுடைய மக்களுக்கு வழிகாட்டலாக, எங்களுடைய மக்களுடைய அரசியல் தலைமைத்துவம் வகிக்கிற கட்சி என்று கூட நாங்கள் எங்களை சொல்லலாம். மற்றவர்கள் அதுக்கு மாற்று கருத்து சொல்லுவார்கள் நான் நினைக்கவில்லை. அப்படியான பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் மக்களுக்கு வழிகாட்டலாக நாங்களும் ஒரு வழிகாட்டல் அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி தேர்தல் சமயத்திலே நாங்கள் வெளியிடுவோம். ஆனால் தற்போதைக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்பதை அனைத்து வேட்பாளர்களுக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஏனென்றால் இதற்கு அவர்களுடைய மாறுதரம் என்ன என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். எனவே இந்த இடத்திலே கருத்து மோதல்கள் தாராளமாக இங்கே வெளிப்படுத்தப்பட போகின்றன என்பது உண்மை. நேரடியாக கட்சியின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரீதரன் தான் கிளிநொச்சியில் இடம்பெற்ற பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்துவதற்கு உதவி இருந்தார் என்று சொல்லி நேரடியாக சொல்லப்படுகின்றது. இது பற்றி கேள்வியும் கேட்கப்படுகின்றது நேற்றைய நாள். அதை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பதிலளிக்கும் போது, இப்போதைக்கு ஜனநாயக அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது. இது உண்மையில் மிகச்சிறப்பான ஒரு விடயம். தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மத்திய குழுவாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம், கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். இதுதான் உண்மையான ஜனநாயகம். ஆனால் கட்சியாக ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அந்த முடிவில் இருந்து யாரும் மாறுபடக்கூடாது, அனைவரும் ஒருமித்து அந்த முடிவின்படி செயற்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் என்று சொல்லி தெளிவாக சொல்கின்றார் சுமந்திரன். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. ஸ்ரீதரன் தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கின்றார். உங்களுடைய கட்சிக்குள்ளேயே பொது வேட்பாளருக்கு ஆதரவாக, தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பாக இதில் நடவடிக்கை எடுப்பதற்கு கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் ஒரு ஜனநாயக கட்சி என்ற ரீதியிலே எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் இடம் அளிப்போம். அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் ஒரு முடிவொன்று எடுத்த பிறகு அந்த முடிவோடு இணங்கி அனைவரும் செயற்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனால் இப்போது கருத்து வேறுபாடுகள் காரணமாக இரண்டு பக்கத்தினரும் பிரிந்து இருப்பதாக தெரிகிறது. தமிழரசு கட்சியை சேர்ந்த தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய பல பேர் கூட இம்முறை தாங்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க போவதாக குறிப்பிடுகின்றார். இதே வேளையில் பொது வேட்பாளர் என்பது ஒரு போலி நாடகம். அது யாரையோ ஒருவரை குறிவைத்து அவருடைய வாக்குகளை இல்லாமல் செய்வதற்காக ஒரு சில தரப்பினர் எடுத்திருக்கின்ற முடிவு என்று பச்சையாக சொல்லப்படுகிறது. பணத்தை வாங்கிக் கொண்டு ஒரு சிலர் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்று நேரடியாக விமர்சிக்கப்படுகிறது. மக்கள் இரண்டு பக்கம் பிரிந்திருக்கின்றார்களோ, நான்கு பக்கம் பிரிந்திருக்கின்றார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வழமையாகவே சுமந்திரன் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது ஒரு சிலர் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதும் சுமந்திரனை வசைப்பாடுவதும் நான் சகஜமாக சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற விடயம். அதே போல அண்மை காலமாக ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிராகவும் இதே போன்ற வசைப்பாடுகள் இடம்பெற்று வருவதை நான் பார்க்கிறேன். இன்றைய நாளில் பதிவிட்ட ஸ்ரீதரன் அவர்களது உரையின் கீழே கூட அவருக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை பார்க்கிறேன். அதுபோல சுமந்திரன் அவர்களது நேற்றைய நாளில் இடம்பெற்ற உரை பற்றிய காணொலிகள் பதிவிட்ட போதும் அவருக்கு எதிரான விமர்சனங்களும் இங்கே இருக்கின்றன. இந்த விமர்சனங்களில் இருக்கின்ற சில விதமான நியாயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் அவர்கள் என்ன செய்தாலும் அதை எதிர்ப்போம் என்ற அடிப்படையில் சொல்லப்படுவதாக இருக்கு. ஆனால் ஒன்று, இப்போது தமிழ் தேசிய அரசியலை பொறுத்தவரையிலும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் பிரிந்து இருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இது எவ்வாறு ஒற்றுமைப்பட போகின்றார்கள்,
தமிழரசு கட்சி இந்த முடிவை எடுத்த பிறகு, யாராவது ஒருவருக்கு வாக்களிக்க போவதாக சொன்ன பிறகு இந்த நிலை மாறுமா, இல்லாவிட்டால் ஒரு பெரிய பிளவாக இது மாறுவதற்கான ஆரம்ப அடிக்கல் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஸ்ரீதரன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதும், அவர் யார் என்று தெரிவிக்கப்பட முதலே அரியநேத்திரன் தான் போட்டியிடுகிறார் என்பதை தாண்டி இது கொள்கை அடிப்படையில் வழங்கப்படுகின்ற ஒரு முடிவு, கொள்கை அடிப்படையில் இந்த வாக்குகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட முதலே நேரடியாக தமிழரசு கட்சி இதை கடுமையாக எதிர்த்திருந்தது. இதன் காரணமாக தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் ஏற்படுவதில்லை என்று சொல்லி ஆரம்பத்தில் சுமந்திரனதை குறிப்பிடவில்லை, சம்பந்தர் அவர் இருக்க முதலே இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். எனவே இது சுமந்திரன் எடுத்த முடிவு, இல்லாவிட்டால் இதேச்சை அதிகாரமாக தமிழரசு கட்சியில் ஒருவர் இருவர் எடுத்த முடிவு என்று சொல்லப்பட போகிறதா, கட்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டு மக்களுக்கு இதன் பற்றிய நியாயங்கள் தெளிவுபடுத்தப்பட போகிறதா என்று பார்க்கலாம். இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயங்களை பற்றி நாங்கள் பரந்துபட்ட ரீதியிலே பார்க்க வேண்டும். இதன் மூலமாக எத்தனை வாக்குகள் இங்கே கிடைக்கும், தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கோட்பாட்டின் அடிப்படையில் ஆனது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. இப்போது ஸ்ரீதரன் சொல்கின்ற நியாயங்கள், அதுபோல பொது வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்ற சில தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் சொல்கின்ற நியாயங்களை நாங்கள் நியாயமாக சரியான முறையில் இங்கே எடுத்துக்கொண்டாலும் இவருக்கு கிடைக்கப் போகின்ற வாக்குகள் அவரது அடையாளத்தை முன்வைத்ததாக இருக்கலாம், இல்லாவிட்டால் யாரால் நிறுத்தப்பட்டார் என்பதை குறித்து எடுக்கலாம். காரணம், இன்றைய நாளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறி சுவரொட்டி வழங்குதல், அதற்கான பிரசாரங்களை தீவிரப்படுத்துதல் போன்ற விடயங்களை ஆரம்பித்திருக்கிறது. எனவே அங்கே ஒரு பக்கம் பிரி வாக்குகள், தமிழரசு கட்சி யாரையாவது ஒருவரை ஆதரித்தால் இங்கே ஒரு பக்கம் வாக்குகள் பிரி. இது தவிர தமிழ் தேசிய பரப்பில் இயங்காத தேசிய பரப்பில் இயங்குகிற சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருவர் இருக்கின்றார்கள், டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன். கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதிக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்ற 2 பேர் இருக்கின்றார்கள், சிவனேஸ்வர சந்திரகாந்தன் மற்றும் வியாழேந்திரன். இது மட்டுமல்லாமல் தமிழ் பேசுகின்ற ஏனைய கட்சிகளை பொறுத்தவரையில் முஸ்லிம் கட்சிகள் தங்களுடைய ஆதரவுகளை பரந்துபட்ட ரீதியில் வழங்கி வருகின்றன. எனவே தமிழ் பேசும் மக்களின் வாக்கள் நிச்சயமாக பெரிய. அப்படி இருக்கும்போது தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற அரியநேத்திரனுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட செல்வாக்கு மிக குறைவானது என்பது அண்மை காலத்தில் அவர் கண்ட தோல்விகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வடிவம். இது மட்டுமல்லாமல் அவரை நிறுத்தி இருக்கின்ற கட்சிகள் ஒரு சில பெயரை அறியாத கட்சிகள், அதுபோல ஒரு சில கட்சிகளுக்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை இருக்கின்றார்கள், டெலோ மற்றும் புளொட் ஆகிய அதிலேயே செல்வாக்கு செலுத்தக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும், அடுத்து தமிழ் மக்கள் கூட்டணி என்று சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களது கட்சியும் இபிஆர்எல் கட்சியும் பெயரளவில் குறிப்பிடக்கூடிய கட்சிகள் ஒரு சில கணிசமான ஆதரவு அவர்களுக்கு இருந்தாலும் ஒப்பீட்டு அளவில் குறைவு. எனவே இவர்களால் வலியுறுத்தப்படுகின்ற விடயம் நியாயமானதாக இருந்தாலும் கிடைக்க போகின்ற வாக்குகளின் எண்ணிக்கை சொற்பமாக இருக்கும் போது தமிழர்களது பொதுவான கோரிக்கை என்று சொல்லப்படுகின்ற தமிழ் தரப்பு சார்பாக நிறுத்தப்பட்ட ஒரு வாக்காளருக்கு இத்தனை வாக்குகள் தான் கிடைத்தது என்பது நிச்சயமாக சொற்ப எண்ணிக்கையாக காண்பிக்கப்படும் போது அது அந்த கொள்கை தோற்று போனதாகவே இருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எனவே இதை பற்றி அவதானங்கள் மிக முக்கியமானது. இது பரந்தப்பட்ட ரீதியில் இப்பொழுது சிந்திக்கப்படக்கூடியது. இன்னும் 2 நாட்கள் முழுமையாக இருக்கின்றன வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு. அதற்கிடையில் ஒரு இணக்கம் ஒன்று தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகளுக்கு இடையிலே காணப்பட்டால் அது நல்லது என்று பொதுமக்கள் யோசிக்கின்றனர். இல்லாவிட்டால் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற அத்தனை கட்சிகளும் அரியநேத்திரன் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குகின்ற வேளையில் ஒரு மிக முக்கியமான கொள்கை அடிப்படையிலான விடயங்களை இங்கே கொண்டு வரலாம். அது எவ்வாறானது என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டியது, மக்கள் பிரதிநிதிகளும் சேர்ந்து தீர்மானிக்க வேண்டியது. இப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்ட அந்த முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்துகின்ற வழியில் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதி மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் இதை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஊட்டப்படும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். நாங்கள் தமிழர்களின் நேரம் இளைஞர்களுக்கு அடையாளத்தை நிராகரிக்கிறோம் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறார். இவர்களுக்கு சர்வதேச ரீதியை வந்து நெருக்கடி ஏற்படுத்தும் நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் பழமையை போல இது ஒரு பௌத்த நாடு, வித்தியாசி புறம் உள்ள நாடு, அதை போய் பாதுகாப்பு கொண்ட அடிப்படையில் தான் அவர்களுடைய பழமையான எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வருகிறது. அந்த வகையிலே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் அனைவருமே இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு, அதை தாங்கள் பேணி பாதுகாப்போம் என்ற அடிப்படையிலே இனவாத கொள்கையோடு தான் இந்த தேர்தலிலே வாக்குகளை கேட்டு அலைகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் இந்த தேர்தலை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும், தமிழர்கள் இந்த தேர்தலிலே பங்கெடுக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்திலே நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றோம். அடுத்து தமிழரசு கட்சிக்குள்ளேயே பல்வேறு மோதல்கள் முருகல்கள் இருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். இது அண்மை காலத்தில் இந்த இடம்பெற்ற தேர்தலின் அடிப்படையில்
குறிப்பாக தலைமை பதவிக்கான தேர்தலுக்கு பிறகுதான் இது வெட்ட வெளிச்சமாக பகிரங்கமாக இந்த மோதல் இடம்பெற்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். இந்த மோதலில் சம்பந்தப்பட்ட 2 பேரும் நண்பர்கள், அரசியலில் ஒன்றாக செயற்படக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இல்லை என்று தெரிவித்து வந்தாலும் இவர்களது ஆதரவாளர்கள் பகிரங்கமாக மோதிக்கொள்கிறார்கள் என்பது தெளிவானது. சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதர் இவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களும் ஆதரவு கடங்களாக 2 பக்கம் பிரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மாவை சேனாதிராஜா இவர்களை ஒற்றுமைப்படுத்த விரும்பவில்லையா, இல்லாவிட்டால் அவரால் ஒற்றுமைப்படுத்த முடியாமல் இருக்கிறதா, அவர் ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்திருக்கிறாரா என்பது தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் பெறுவது கேள்வி. இப்படி இருக்கும்போது நேற்றைய நாள், அதாவது 11ஆம் தேதி சனிக்கிழமை வவுனியாவிலே தாயகத்திலே இடம்பெற்ற கூட்டத்தின் போது மோதல் ஒன்று இடம்பெற்றது. 2 தரப்பும் கைகலப்பில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சமூக வலைத்தளத்தில் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியின் பிளவுகளை சுட்டிக்காட்டியே பதிவுகள் இடப்பட்டு வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை மறுத்திருக்கின்றார்கள் 2 தரப்பினர். சாணக்கியன் மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார். அதோடு சம்பந்தப்பட்ட கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீநேஸ். தன்னை அப்படி யாரும் தாக்கவில்லை, கைகலப்பு ஆன சம்பவங்கள் இடம்பெறவில்லை, சாணக்கியன் தனக்கு எதிராக இந்த ஒரு கருத்துக்களை முன்வைக்கவில்லை என்று அவர் மறுத்திருக்கிறார். அதுபோல ஒரு சில கருத்து மோதல்கள் இடம்பெற்றதை பற்றி 2 தரப்புக்குமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு விதமான மோதல்களோ இல்லாவிட்டால் நேரடியாக வாக்குவாதங்கள் இடம்பெற்று கூட்டம் சலசலப்பில் முடிவடைந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டதை போல, அந்த இணையதளத்தில் குறிப்பிட்டதை போல அப்படியான விடயங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது இங்கே சொல்லப்பட்ட விடயம். இதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான விடயம், சமூக வலைத்தளங்களில் இதுவும் பிரபலமாக்கப்பட்டது, இல்லாவிட்டால் பரபரப்பாக்கப்பட்டது. ஒரு பக்கம் சாணக்கியன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து 60 கோடி ரூபாய் வாங்கியிருந்தார் என்று சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதை பற்றி ஒரு விடயம். இந்த விடயம் பற்றி சாணக்கியன் தெளிவாக சில ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக ஒரு விடயம் ஒன்று வெளியாக இருந்தது. கோவிந்தம் கருணாகரன், டெலோ அமைப்பின் செயலாளர், பொதுச் செயலாளர், இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். அந்த குற்றச்சாட்டு ஒன்று சுமத்தப்படும் போது இதற்கான ஆதாரங்கள் பொதுவாக இருக்க வேண்டியது அவசியம். 60 கோடி ரூபாய் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பெற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் இப்போது அமைதி காக்கப்படுகிறது. அதுபோல ஜனாதிபதிக்கு சார்பாக இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வைக்கின்றார்கள் என்பதை போல ஒரு விடயத்தை கோவிந்தம் கருணாகரன் எம்பி குறிப்பிட்டிருந்தார். இன்னொரு பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கோவிந்தம் கருணாகரன் எம்பி அடங்கியிருக்கின்ற டெலோ, அதுபோல பிளாட் இயக்கம் மற்றும் ஜனநாயக போராளிகள் இயக்கம் இன்றைய நாள் சந்தித்திருக்கின்றனர். அதை பற்றி பார்ப்பது கிடையில் இந்த விடயத்தை சாணக்கியன் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஜனாதிபதியின் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க சாணக்கியன் நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாகாணத்தில் கேட்ட 60 கோடி ரூபாய் பெறுமதியான நிதி திட்டங்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றது என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த 60 கோடி ரூபாய் என்பது சாணக்கியனுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்டதாக அவ்வாறு துணிக்கின்ற ஒரு விடயமாக கோவிந்தம் கருணாகரன் எம்பி குறிப்பிட்ட இந்த விடயத்தை வரும்போது சாணக்கியன் எம்பி குறிப்பிடுகின்றார், சாராய பா பெர்மிட்டுகள் என்று சொல்லி பல பேர் கேட்கின்ற வேளையில் அது 5 கோடி ரூபாய்க்கு வழங்கலாம். ஜனாதிபதி தன்னிடமும் கேட்டிருந்தார், தான் அதை மறுத்திருந்தேன். மாறாக மக்களுக்கு தான் சமர்ப்பித்த திட்டங்களுக்கான அங்கீகாரம் தான் இதுவாறு வழங்கப்பட்டுகின்றது என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். சாராய பெர்மிட் கேட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாயோடு அவர்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள். ஆனால் இந்த 60 கோடி ரூபாய் தனக்கு வழங்கப்பட்டது குறித்து யாருக்காவது எரிச்சல் இருந்தால் இதை பற்றிய தெளிவான விடயங்கள் இங்கே கொண்டு வாருங்கள். தான் அனுப்பிய நிதி திட்டங்களின் பெறுமதி 60 கோடி ரூபாய், அதில் இதுவரை 40 கோடி ரூபாய் பெறுமதியான செயல் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார் சாணக்கியன். எனவே இதற்கான பதில்கள் மக்கள் மன்றத்திலே சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். அதுபோல இனிமேலும் அரசியல் பரப்பில் இயங்குவோர் மட்டுமல்லாமல் அரசியல் பரப்பில் இயங்குவோருக்காக வாக்களிக்க காத்திருப்போர் இல்லாவிட்டால் கேள்வி கேட்க காத்திருக்கின்ற மக்களை பொறுத்தவரையிலும் மக்களும் ஒரு விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் இன்னொருவர் மீது குற்றம் சுமத்துகின்ற வேளையில் அந்த குற்றத்துக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு பகிரங்க வெளியிலே கேட்க வேண்டும். பகிரங்க வெளியிலே இதற்கான ஆதாரங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக்கள் வெளிப்படுத்த வேண்டும். அது அண்மை காலத்தில் இடம்பெற்ற வைத்திய சமூகங்களின் மீதான குற்றச்சாட்டாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பதிலுக்கு வைத்திய சமூகம் குறிப்பிட்டவர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம். அப்படியான விடயங்கள் எல்லாம் மிக தெளிவான முறையில் இவ்வாறு கொண்டு வரப்பட வேண்டும். குற்றச்சாட்டுகளை தம் போக்கில் அப்படியே சுமத்தி விட்டு போகக்கூடாது என்பதுதான் முக்கியம். இதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என அழைக்கப்படுகின்ற கட்சியினர் இல்லாவிட்டால் அந்த குழுமத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேச்சுக்களுக்கு அழைத்திருந்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த குழுமமாக தாங்கள் செல்ல போவதில்லை, தேர்தல் விடயங்களில் தாங்கள் மும்முரமாக இருக்கிறோம், எனவே தங்களால் சந்திக்க முடியாது என்று நேற்று பதில் வழங்கப்பட்டதாக அரபத்திலே சொல்லப்பட்டது. பின்னர் நேற்றிரவு வெளியான தகவலின் அடிப்படையில் அதிலே ஒரு சில கட்சிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு இணங்கி இருப்பதாகவும் அவ்வாறு சந்திக்கப் போகின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. இன்றைய நாளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவ்வாறு டெலோ, பிளாட் மற்றும் ஜனநாயக போராளிகள் இயக்கத்தை சேர்ந்தோர் சந்தித்திருக்கின்றனர். டெலோ இயக்கத்தினர் தாங்கள் சந்தித்ததை வெளிப்படுத்தி அறிக்கை மூலமாக இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்று மாலை 4 மணி அளவில் ஜனாதிபதி செயலகத்தில் தமிழீழ விடுதலை இயக்க உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், அதுபோல் கோவிந்தம் கருணாகரன் ஆகியோரும் இதிலே கலந்து கொண்ட அவர்களது பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் அவர்கள் அறிக்கை மூலமாக அறிக்கை தந்திருக்கின்றனர்.
ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களது தலைவர் கலந்து கொண்டுள்ளனர். ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பாக அதன் தலைவர் வேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோர் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கிய இந்த சூழலில் இந்த சந்திப்புக்கான அழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகின்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளராக பொது கட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கு விரும்புவதாக அளித்திருந்ததை அடுத்து தனித்தனியாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது கட்டமைப்புகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். எனவே இதன் அடிப்படையில் மக்களது பிரச்சனைகளை பேசுவதற்கும் தங்களது நிலைப்பாட்டை ஜனாதிபதிக்கு தெளிவாக சொல்வதற்கும் தற்போதைய ஜனாதிபதியின் அடிப்படையில் தாங்கள் சந்தித்திருப்பதாக குருசுவாமி சுரேந்திரன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே குறிப்பிடுகிறார். ஜனாதிபதியிடம் தாங்கள் இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் பற்றிய பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி இருந்ததாகவும் பிரதானமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்க்க முகமாக சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்து தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தாங்கள் பொது வேட்பாளர் என்ற முடிவு எட்டப்பட்டதை பற்றி அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஜனாதிபதி தரப்பில் சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு என்பது பலமிக்க நாடாளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்றகரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவரைக்கும் 13வது திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அதற்கு தன்னிடம் தயாரித்து வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் ஜனாதிபதி சமர்ப்பித்திருப்பதாக தெரிகிறது. எனக்கென்றால் ஜனாதிபதி அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து மாவை சேனாதராஜா தமிழரசு கட்சியின் தலைவருக்கும் இப்படியான ஆவணம் ஒன்றை தான் சமர்ப்பித்திருக்கிறார் போல தெரிகிறது. காரணம், அந்த ஆவணத்தின் ஒரு பிரதியை மாவை சேனாதராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு வழங்கியிருக்கிறார். ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கிளிநொச்சி உரையிலே இந்த ஆவணத்தை பற்றி ஒரு விடயத்தை சொல்லி அவர் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னார். ஜனாதிபதி இன்னும் சமஷ்டி முறைக்கு இணங்கவில்லை, மாறாக அடுத்து அமைக்கப்படுகிற அதுபோல 13ஆம் சட்ட திருத்தத்தில் உள்ள காணி போலீஸ் அதிகாரிகளை பற்றியும் ஜனாதிபதி எந்த ஒரு வாக்குறுதியும் அந்த ஆவணத்திலே வழங்கவில்லை. மாறாக தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்படுகின்ற நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த விடயங்களை கலந்து பேசலாம் என்று குறிப்பிட்டதாக சொல்லியிருந்தார். இன்றைய சந்திப்பில் டெலோ பிளாட் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சிக்கும் ஜனாதிபதி அவ்வாறான விடயத்தை இங்கே சொல்லியிருப்பதாக தெரிகிறது. இதுபோல இன்றைய நாள் சந்திப்பில் ஈடுபட்ட இந்த கட்சிகள் தமிழ் மக்கள் சார்பாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி, எஞ்சியுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி விடுவிப்பு, காணி அபகரிப்பை தடுப்பது, தமிழ் இளைஞர் யுவதிகள் நீதியற்ற முறையில் கைது செய்யப்படுவது போன்ற பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றனர். ஆனால் ஜனாதிபதி இவற்றுக்கான விடயங்களுக்கான தீர்வுகளை வழங்குவது பற்றி உறுதி வழங்கியிருக்கின்றார். அதுபோல சில விடயங்களுக்கான தீர்வுகள் வழங்கப்பட்டிருப்பது பற்றியும் இப்பொழுது குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் ஆரோக்கியமானவை. அதே வேளையில் இந்த விடயங்களை குறித்து இனி வருகின்ற காலத்தில் பேசப்படக்கூடிய விடயங்கள் என்ன, இதன் மூலமாக ஜனாதிபதியோடு பெறப்பட்ட அங்கீகாரத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டியிடுவது பற்றி என்ன முடிவை இனி உறுதியாக எடுப்பார்கள், இல்லாவிட்டால் தொடர்ந்தும் இந்த தேர்தலில் போட்டியிடுவது குறித்து உறுதியாக இருக்க போகின்றார்களா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பியும் இதே போன்ற விடயங்களை குறிப்பிட்டுதான் இந்த பொது வேட்பாளருக்கு கட்சியை தாண்டி தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆதரவு இருப்பதாக குறிப்பிட்ட விடயத்தையும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஏனைய கட்சிகளை பொறுத்தவரையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக முடிவை எடுத்திருந்த தமிழர் முற்போக்கு கூட்டணி இன்றைய நாளில் சஜித் பிரேமதாசவோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒன்றாக இங்கே கருதப்படுகிறது. காரணம், மனோ கணேசன் மிக தீவிரமாக சஜித் பிரேமதாசவுக்கு தன்னுடைய ஆதரவுகளை வழங்கி வந்த ஒருவர். ஆனால் 7 பிரதானமான விடயங்கள் அடங்கிய 48 முக்கியமான விடயங்கள் அடங்கிய ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்காகத்தான் இந்த சந்திப்பு இடம்பெறும், சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவு வழங்கப்படும் என்று ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தின் முன்னதாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே இன்றைய நாளில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது கையெழுத்திடப்பட்டது. இதில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனோ கணேசன், பிரதி தலைவர் திகாம்பரம், நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே வேறு பணிகள் இருந்ததன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான வி ராதாகிருஷ்ணனும் வேலுக்குமாரும் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மனோ கணேசன் இதை பற்றி குறிப்பிடும் போது, மலையக தமிழ் மக்கள் சார்ந்த இத்தகைய ஒரு பரந்துபட்ட ஒப்பந்தம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரோடு இதுவரை நாட்டில் செய்யப்படவில்லை என்று குறிப்பிடுகிறார். தாங்கள் எதிர்நோக்குகின்ற அரசியல், சமூக, கலாச்சார, பொருளாதார சவால்களை ஆவணமாக தொகுத்து இந்த விடயத்தை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவோடு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக தாங்கள் கையெழுத்திட்டதாக குறிப்பிடுகிறார். 7 அத்தியாயங்கள் 48 அம்சங்களை உள்ளடக்கிய இந்த பல்நோக்கு உடன்படிக்கை மலையக சாசனம், அதாவது ஆங்கிலத்திலே மலையக சார்ட்டர் என்றும் மலையக சமூகத்துடனான ஒப்பந்தம் என்றும் கூறப்படுகிறது என்று சஜித் பிரேமதாசவும் தானும் திகாம்பரமும் நிகழ்வில் உரையாற்றி குறிப்பிட்டதாக இங்கே சொல்லியிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்படக்கூடியது. இதற்கு ஒரு வேட்பாளர் இணங்கி செயற்பட்டுகின்றார் என்ற அடிப்படையில் இதைத்தான் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியம் சார்பாக இயங்குகிற கட்சிகளும் தங்களுடைய அழுத்தம் கொடுத்து இப்படியான ஒரு எழுத்து மூலமான ஒப்பந்தம் மூலமாகத்தான் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும், அப்படி இந்த உதவிகள் வழங்கப்படுவதாக இருந்தார். இதேவேளை ஜீவன் தொண்டமான் அமைச்சர்
மலையக மக்களின் பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு வழங்கி இருப்பதாக இந்த 1700 ரூபாய் என்ற விடயமானது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக தனது வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பதாக பெருமையோடு அறிவித்திருப்பதாக ஒரு விடயம் என்று சொல்லப்படும். இந்த விடயத்தை பற்றிய ஆராய்வுகளை மேற்கொண்ட விடையில் இன்னொரு பக்கம் இதை பற்றிய மறுப்புகளை பல பேர் இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக மலையகத்தைச் சேர்ந்த ஏனைய பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது 1350 ரூபாய் தான். திகாம்பரம் குறிப்பிடுகின்றார், இது ஜீவன் தொண்டமானால் திட்டமிட்ட அடிப்படையில் செய்யப்பட்ட மலையக மக்களுக்கான காட்டிக் கொடுப்பு. நாங்கள் இது பற்றிய இந்த விடயத்தை இங்கே ஆராய்ந்து பார்க்கும் போது 1350 ரூபாய் என்பது அடிப்படையாக வழங்கப்படும். வரவு கொடுப்பனவு 80% மேலே இருந்தால் தான் ஏனைய 350 ரூபாய். எனவேதான் அப்படியாக இருந்தால் தான் 1700 ரூபாய் வரும். இதுபோல மேலதிக கொழுந்து 1 கிலோகிராமுக்கு 50 ரூபாய் வழங்கப்படும். ஆரம்பத்திலே நிறுவனங்கள் 80 ரூபாய் என்று அறிவித்திருந்தன. இப்போது இருக்கின்ற விடயம் மிக தெளிவாக மலையக மக்களுக்கு 1350 ரூபாய் தான் அடிப்படை கொடுப்பனவு. அவர்கள் கேட்டது அடிப்படை கொடுப்பனவாக 1700 ரூபாய். இப்போது 80% வரவு கொடுப்பனவு இருந்தால் தான் மேலதிக 350 ரூபாய் வந்து அங்கு 1700 ரூபாயாக மாறும். அதுபோல அவர்கள் வைத்திருக்கின்ற நிபந்தனை, கம்பெனிகள் இல்லாவிட்டால் இந்த தோட்ட கூட்டமைப்புகள் இப்பொழுது வழங்கியிருக்கின்ற நிபந்தனை ஒன்று, அடுத்த 3 வருடங்களுக்கு சம்பள அதிகரிப்பு கேட்கக்கூடாது. இப்போது இந்த நிபந்தனையை விதித்திருக்கின்ற வேளையில் ஏனைய விடயங்களுக்கு வரவு கொடுப்பனவு, அதுபோல மேலதிக கொழுந்துக்கு 1 கிலோகிராமுக்கு 50 ரூபாய் போன்ற விடயங்களுக்கு 3 தொழிற்சங்கங்களை தவிர ஏனைய அனைத்து தொழிற்சங்கங்களும் இப்பொழுது ஆமோதித்திருப்பதாக தெரிகிறது. இது பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இல்லையா என்பதை குறித்து நீங்கள் தெளிவான விடயங்களை இங்கே கொண்டு வாருங்கள். இந்த விடயத்தில் தான் இன்றைய நாளில் இன்னும் ஒரு சந்திப்பை பற்றியும் இங்கே பேசப்படுகின்றது. இன்றைய நாளில் சீன தூதுவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அவற்றால் தமிழரசு கட்சியின் முக்கியமான 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது சீன தூதுவரின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற சந்திப்பு என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் அவரை சந்தித்து சீன தூதுவரிடம் பல்வேறு விடயங்களை பற்றி பேசியிருப்பதாகவும் இதிலே பல்வேறு விடயங்களை பற்றி அங்கே விளக்கங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சீனா என்பது இலங்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, இந்தியா போலவே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் இந்தியாவினால் தீர்வு பெற்றுத் தர முடியும், சீனாவினால் என்ன தீர்வு பெற்றுத் தர முடியும் என்ற கேள்விகளை பொதுமக்கள் சந்தேகத்தோடு எழுப்பி இருக்க, இந்த கால அரசியல் நடப்புகளை பற்றியும் தேர்தல்கள் குறித்த வியூகங்கள் பற்றியும், ஏன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு தாங்கள் எடுக்க போன்ற நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற இணைய வேட்பாளர்கள் பற்றி தமிழ் மக்கள் என்ன கருதுகின்றார்கள் என்ற விடயங்களை பற்றி சீனாவுக்கும் எடுத்துரைப்பது மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அவதானித்திருக்கும். ஒரு சில நாட்களுக்கு முதல் தனமல்வில என்று அழைக்கப்படுகின்ற இலங்கையின் தென்பகுதி பிரதேசத்தில் ஒரு பாடசாலை சிறுமி, 16 வயதான பாடசாலை சிறுமி 1 வருட காலத்துக்கு மேலாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு சக மாணவர்களால் உட்படுத்தப்பட்டிருந்தார் என்று 22 பேர் மீது அவர் குற்றம் சுமத்தி இருப்பதை பற்றியும், போலீசார் அந்த மாணவர்கள் பற்றியும் மாணவர்களது அந்த செயற்பாடுகள் பற்றி வெளிப்படுத்தாமல் இருந்த, மாணவியை காப்பாற்றாமல் இருந்த பாடசாலை அதிபர் உட்பட்ட பல பேர் மீது விசாரணைகளை எடுத்து வருவதை பற்றியும் சொல்கிறது. இப்போது 17 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசாரின் அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த இடத்துல இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக, இந்த 17 மாணவர்களை தவிர இவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்தார் என்று ஒரு பெண்மணியும் கைது செய்யப்பட்டிருந்தார். இது மட்டுமல்லாமல் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கிய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் ஒரு பரபரப்பான விடயம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பயங்கரமான விடயம் கூட. ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஒரு வைத்தியரும் தன்னுடைய பெண்ணை இப்படியான விடயத்தில் வன்முறைக்கு உள்ளாக்கியதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். பாயத்திலே இருந்த அந்த பெண் குழந்தையை இவரும் பலவந்தப்படுத்தியதாக இப்போது வைத்தியர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருப்பது முக்கியமான. இதுவேளை யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அண்மை காலத்தில் இடம்பெற்று வந்த பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்த ஒருவர் இன்றைய நாளில் சிகிச்சைக்கு சென்ற வேளையில் அவரை வைத்தியசாலையைச் சேர்ந்த சிலர் அச்சுறுத்தி இருந்ததாக இன்றைய நாளில் முறைப்பாடும் செய்யப்பட்டுகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்கென்று சென்ற தன்னை வைத்தியசாலை பணிப்பாளர், சட்ட மருத்துவ அதிகாரி, வைத்தியசாலையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் உள்ளிட்ட சிலர் அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவராக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்ற தம்பி ஐயா கிருஷ்ணானந்த் என்பவர் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தி இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி செயலகம், சுகாதார திணைக்களம், போலீஸ் திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளுக்கும் இந்த விடயம் தொடர்பாக தான் அறிக்கையிட்டிருப்பதாக அவர் இப்போது குறிப்பிடுகின்றார். மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒன்று மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இந்த சம்பவம் தொடர்பான சரியான விசாரணைகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை, நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் முணுமுணுப்பு இருந்து வருகிறது. இதை முன்னிட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஒன்று 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிந்துஜா என்று மரணித்த அந்த இளம் தாய்க்கு நீதி கோரி, சிந்துஜாவுக்கு நீதி கோரி ஜனநாயக போராட்டத்துக்கான அழைப்பு என்று சொல்லி ஒரு போராட்டத்துக்கான அழைப்பொன்றை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று கூறியும் இந்த போராட்டம் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. நாளைய தினம் 13ஆம் தேதி இடம்பெறுகின்ற இந்த போராட்டத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் இறந்த திருமதி சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று 1 வாரம் கடந்த போதிலும் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. தாமதிக்கும் நீதி மறக்கப்பட்ட நீதியாகவே நாம் கருதுகிறோம்.
எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும். இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது. எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு எதிராக சிந்துஜாவுக்கு நீதி வேண்டி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளதால் அந்த போராட்டத்தில் தார்மீக அடிப்படையில் கலந்து கொள்ள அனைவரையும் அழைப்பதாக பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த அழைப்பை விடுத்திருக்கிறது. இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் அவை. என்னுடைய பார்வையில் பல முக்கியமான விடயங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருந்தேன். இது மட்டுமல்லாமல் பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த விடயங்களில் சிந்தித்து செயற்படக்கூடிய விடயங்களும், அதுபோல நான் குறிப்பிட்ட விடயங்களில் கேள்விகள் விமர்சனங்கள் இருந்தால் தாராளமாக செய்யக்கூடிய உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் வரவேற்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.